சமீபத்தில் சுப்பராயபுரம் என்கிற ஊரில் எங்கள் சித்தப்பாவுடைய மரணத்துக்காக போயிருந்தப்போ கல்லறை தோட்டத்தில் வச்சு என்னுடைய நண்பன், என் கிளாஸ்மேட், 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவனை பார்த்தேன். பெகின் என்று பெயர். அவங்க அப்பா ஜான்சன் சார் எனக்கு 4ஆம் வகுப்பு ஆசிரியர். நல்ல மனிதர், நல்ல ஊழியம் செய்கிறவர், ஆசிரியராக இருந்து திருச்சபையில் ஊழியம் செய்கிறவர். அவர் தான் என் பேருக்கு அர்த்தம் ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். மறந்துட ஆசிரியர்னா உனக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியாது அப்படின்னு. ஆட்டுக்குட்டின்னு அர்த்தம்டா அப்படின்னார். ஒரு பையன் பெகின் கல்லறை தோட்டத்தில் வச்சு பார்க்கும்போது என்ன அடையாளம் கண்டு 20 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னே, நீ ஆஸ்டின் தானே அப்படின்னா. ஆமாம். நீ பெகின் தானே அப்படின்னு. நான் எனக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஃபேஸ் எல்லாம் வித்தியாசமாக இருந்தாலும் கண்டுபிடிச்சோம். அப்போ என்ன பண்ணுற, என்ன செய்கிறேன்னு ஒருத்தர் பேசும்போது, நான் இப்படி மிஷினரியாக இருந்தேன், இன்னைக்கு பாஸ்டராக இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லும்போது ஒவ்வொரு நண்பர்களையும் பேசிக்கிட்டு, நீ என்ன செய்கிற, எங்கே இருக்கிறேன்னு சொல்லும்போது நான் கனடாவில் இருக்கிறேன். நான் வேலை செய்தாலும் ஊழியமும் செய்கிறேன். நான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நானும் என் மனைவியும் சேர்ந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறோம். இப்போ இருக்கிற சபையில் நாங்கள் போயிருந்தப்போ 30 குடும்பங்கள் இருந்தது. ஆனால் நாங்கள் போய் இந்த 2 வருஷத்தில் 80 குடும்பங்களை நாங்கள் கிறிஸ்துக்குள்ளே நடத்தி அந்த சபையில் சேர்த்துருக்குறோம். நான் போகிற இடத்துலலாம் அந்த சபை சின்னதாக இருந்தால் அந்த சபையில் உழைச்சி அந்த சர்ச்சு கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறார். அப்படி நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரவும், எங்களுடைய சம்பாத்தியங்களெல்லாம் போட்டு நாங்கள் சர்ச்சு கட்டவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பாவை பற்றி நான் பேசினேன், கேட்டேன். அப்போ தான் அவன் சொன்னான், எங்கள் அப்பா எங்களை நல்லா வளர்த்தார் ஆஸ்டின். காலையில் 5 மணிக்கு அதிகாலை ஜெபம், குடும்ப ஜெபம் இருக்கும். எழும்ப மாட்டேன். வாளி தண்ணியை கொண்டு வந்து அப்படியே தலையில் ஊற்றிடுவார். எப்படி இருக்கும்? காலையிலே கட்டிலே குளிச்சிருவேன். கட்டிலே குளிப்பாட்டிடுவாரு. இறக்கங்க ஆட்ட மாட்டாரு. குடும்ப ஜெபத்தில் நீ அதிகாலையில் உட்காரணும். என் மேலேயும் என் தங்கச்சி மேலேயும் எங்கள் அப்பா இந்த விஷயத்தில் இறக்கமே காட்டலை. சின்ன வயசுல இருந்தே அப்படி எங்களை வளர்த்தார். கர்த்தருக்கு பயப்படணும். ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டா வாங்கி தர மாட்டார். உடனே லீவு நாட்கள் வரும்போது என்ன கொத்தனார் கூட மண்ணள்ளி சுமக்கிறதுக்கு அனுப்பிடுவார். சித்தால் வேலைக்கு அனுப்பிடுவார். பள்ளிக்கூடங்கள் லீவு வரும்போது நான் வெயில்லையும் மழையிலையும் நான் கல் சுமந்துட்டு இருப்பேன். வாத்தியார் பையன், உபதேசியார் பையன். எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, எங்கள் அப்பா ஏன் இப்படி செய்கிறாரு. ஆனால் கஷ்டம்னா என்னன்னு உனக்கு தெரியணும் பெகின். வாழ்க்கையில் மக்கள் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சர்ச்சைக்கு வராங்க உனக்கு தெரியணும்னு எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்தாரு. அப்போ கஷ்டமாக இருந்துச்சு, இன்னைக்கு நல்லா இருக்கும், ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. பிள்ளைகளை அதிகாலை ஜெபத்துக்கு நம்ம எப்படி உற்சாகப்படுத்துகிறோம், எப்படி கண்டிப்பாக இருக்கிறோம், அவங்க பிற்காலங்களில் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. இஷ்டத்துக்கு நம்ம பிள்ளைகளை நாம் விட்டுடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ உன் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்காம, அவருக்கு முதலிடம் கொடுக்காம நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாக வளர்த்தார். இன்னைக்கு அந்த தகப்பன் இல்லை, ஆனால் பையன் கர்த்தருக்காக நிற்கிறான். அல்லேலூயா.